அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஃபாலோயிங் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் த ஆர்கனைசேஷன் விச் ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஆர்கனைசேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இது எப்படி செயல்படுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்காது, ப்ராஃபிட்டாக இருக்காது. லாப நோக்கம் இல்லாமல் செயல்படும் அமைப்பு என்னங்கிறாங்க, லாப நோக்கமற்ற அமைப்பு அப்படிங்கிறாங்க. நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனா வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவேஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தேர் மெயின் எய்ம் இஸ் டு ப்ரொவைட் சர்வீஸ் டு எ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆர் த பப்ளிக் அட் லார்ஜ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அவங்களோட எய்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும். அது எப்படி இருக்குதுனாக்கா ஸ்பெசிஃபிக் குரூப் ஆர் த பப்ளிக் அட் லார்ஜ் அப்படிங்கிறாங்க. அவங்களோட முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு அல்லது பெரும்பாலும் பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது அவங்களோட நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி தேர்ட் ஒன் ஜென்ரலி do not undertake business or trading activities. இது எப்படி செயல்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வணிகம், பிஸ்னஸ்னால் வணிகம் ஆர் ட்ரேடிங், அதே மாதிரி வியாபார நடவடிக்கை இது என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பொதுவாக அவை வணிகம் மற்றும் வியாபாரம் நடவடிக்கையை மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா their main source of income include subscription from members, donation, அதே மாதிரி grants in எய்டு அண்டு லிகன்சஸ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எப்படி லிகன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட மெயின் எய்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வருமானம் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உறுப்பினர் சந்தா, நன்கொடை, மானியம் மற்றும் உயில் கொடை இது மூலமாக என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட அக்கௌண்ட்டு at the end of the accounting period the following final account are prepared by not for profit organization. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த இயர் எண்டிங்கில் அக்கௌண்டிங் பீரியட் இயர் எண்டிங்கில் என்ன பண்ணுறாங்க இவங்க அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்னென்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு அண்டு பேலன்ஸ் ஷீட்டு. அதேமாதிரி அந்த கணக்காண்டு இறுதியில் லாப நோக்கமற்ற அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, இறுதி கணக்குகள் தயாரிக்கும் போது என்னென்ன எது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு, இருப்புநிலை குறிப்பு மூணு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. லாப நோக்கமற்ற அமைப்பு என்னென்ன அக்கௌண்ட் தயாரிக்கணுன்னாக்கா பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு, இருப்புநிலை குறிப்பு. அதே மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3 அக்கௌண்ட்டு. என்ன அக்கௌண்ட்டு, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு. இதில் மெமரியில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணுனாக்கா இந்த 3 அக்கௌண்ட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா next one not for profit organization registered under section 8 of the Indian Company Act 2013 are required to prepare their income and expenditure account and balance sheet as per schedule 3 to the Indian Companies Act 2013 அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்திய நிர்ம சட்டம் 2013 இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 செக்ஷன் 8 பிரகாரம் என்ன பண்ணணும், இந்த நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்திய நிர்ம சட்டம் 2013 பிரிவு 8 படி லாப நோக்கமற்ற அமைப்புகள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வருவாய் மற்றும் செலவின கணக்கு,
அது மட்டும் இல்லாமல் இருப்புநிலை குறிப்பு என்ன பண்ணணும், அவங்க வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நோட் கொடுத்துருக்காங்க. இன் திஸ் யூனிட் only not for profit organization not registered under the Indian Companies Act 2013 are dealt with அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹென்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் sheet are not prepared as per Schedule 3 of the Indian Companies Act 2013. அதே மாதிரி இதில் வந்து என்ன நோட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய நிர்ம சட்டம் 2013 படி பதிவு செய்யப்படாத லாப நோக்கமற்ற அமைப்புகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் எதை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அதில் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வருவாய் மற்றும் செலவின கணக்கை வந்து என்ன பண்ணணும், தயாரிக்கணும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, not prepared as per Schedule 3 of the Indian Companies Act 2013 பிரகாரம் என்ன பண்ணுறது கிடையாது, ப்ரிப்பேர் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்ன பண்ணுறது, இருப்புநிலை குறிப்பு இந்திய நிறுவன சட்டம் 2013 பட்டியல் 7 படி என்ன பண்ணுறது கிடையாது, தயாரிக்கப்படுறது வந்து கிடையாதுன்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து கணக்குகளை தயாரிக்கும் முறை.